இருக்கா இல்லையா என்னன்னு தானே கேட்குறீங்க. சாஃப்ட்வேர் ஜாபுக்கு ஏஜ் லிமிட் இருக்கா இல்லையா? ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். நிறைய பேர் வந்து டெக் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்களா இருக்கட்டும், இல்லை நான் டெக் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்களா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்குற ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஏஜ் லிமிட் இருக்கா இல்லையா? நான் வந்து இப்போ சாஃப்ட்வேர் ஜாபுக்கு போகணும், நான் வந்து 2020லையோ இல்லை வந்து 2015, 16, 17 வாட் எவர் இட் இஸ், நான் அந்த டைம்லேயே முடிச்சிட்டேன். பட் இப்போ எனக்கு சாஃப்ட்வேர் ஜாபுக்குள்ள நான் என்ட்ரு ஆக முடியுமா? எக்கச்சக்கமான டவுட்டோட நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெக்கில் வந்துட்டு நான் என்னோட கேரியர் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஸோ நான் வந்து டெக் ரிலேட்டட் ஜாப்ல வந்து நான் பிளேஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏஜ் அப்படிங்கிறது ஒரு தடையாக இருக்கவே இருக்காது. பிகாஸ் நிஜமாவே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது இந்த கேரியரில் வந்து நம்ம நல்லாவே பார்க்க முடியும். ஏன்னா டெக்கில் வந்துட்டு அவங்க வந்து ஒன்லி ஸ்கில் செட்டை மட்டும் தான் வந்துட்டு இது பண்ணுறாங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்கில் இருக்குது, உங்களால் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியுதா? ஸோ இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல, இந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்ல மட்டும் தான் இப்போ இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே வந்து எதிர்பார்க்குறாங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து 20 இருக்கலாம், 40 இருக்கலாம், 60 இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து நல்லா சால்வ் பண்ண தெரியுது, எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ல நான் யோசிச்சு நிறைய ப்ராப்ளம் வந்து நான் சால்வ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது, எனக்கு நிறைய ஸ்கில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டெக் கேரியரில் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. செகண்ட் திங் என்ன அப்படின்னா, கம்பெனிஸ் வந்து கண்டிப்பாக அவங்க ப்ரிஃபர் பண்ணுறது வந்து யங்ஸ்டர்ஸ் தான். நான் அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் அவங்களோட பேக்கேஜாக இருக்கட்டும், ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருக்கும், பட் அவங்க கிட்ட வந்துட்டு ஒர்க் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே கன்சிடர் பண்ணி அவங்க வந்து ஃப்ரெஷர்ஸை மட்டும்தான் இனிஷியலாக வந்துட்டு ஹையர் பண்ணுறதுக்கு ரொம்பவே க்யூரியஸாக இருப்பாங்க. பட் அதுக்காக வந்துட்டு ஏஜ்டு பீப்புளுக்கு வந்து கிடையாதா, இல்லை கேரியர் கேப் இருக்கிற எங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாதான்னு கேட்டால் கண்டிப்பாக அப்படி கிடையாது. ஸோ எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு இல்லை கேரியர் கேப் ஆகி நல்ல ஒரு ஏஜில் இருக்கிறவங்களுக்கு டீம் வந்து எப்படி வந்து செட் பண்ணி கொண்டு போகணும், பில்ட் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிப்பாக ஒரு உங்களுக்கான அந்த ஒரு ஐடியாஸ் எல்லாமே இருக்கட்டும், நீங்கள் இன்னோவேட்டிவாக என்னென்ன பண்ணுறீங்க, ஸோ இதெல்லாமே அவங்க வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஸோ கம்பெனிஸ் வந்து என்றைக்குமே யங்ஸ்டர்ஸை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஸோ ஏஜ்டு பீப்புளுக்கும் கேரியர் கேப் இருக்கிறவங்களுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ங்கிறது இருக்குது. ஸோ நம்ம எப்படி அதை வெளியில் எடுத்துகிட்டு போய் காட்டுறோம், அவங்க கிட்ட எப்படி ஒரு இன்டர்வியூ டைம்லையாக இருக்கட்டும், இல்லை ஒரு HR ஒன்லையாக இருக்கட்டும், நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி வந்துட்டு கம் அப் வித் யுவர் நியூ ஐடியாஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை மெட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத இன்னுமே அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நான் நிறைய பண்ண போகிறேன். ஸோ அதில் கண்டிப்பாக வரும். இந்த வீடியோவில் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இனிமேல் உங்களுக்கு இது ரிலேட்டடாக, ஏஜ் ரிலேட்டடாவோ இல்லை டெக் ரிலேட்டடாக இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருக்குது கேரியர் ரிலேட்டடாக அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக ரிப்ளை பண்ணுறேன், உங்களை கைட் பண்ணி கொடுக்குறேன். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காரு இதே டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம் யோசிச்சு சொல்கிறேன். தேங்க்யூ, பாய்.